லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ப்ளீஸ் சார், வாங்க சார் போலாம். சத்யா பிரபு எங்கிருந்தாலும் உடனடியாக சொக்கபானம் கொளுத்தும் நிகழ்ச்சிக்கு கோயில் அருகில் வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சார், நம்ம இல்ல நாங்க சந்தேகம் வந்துரும் சார். எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ப்ளீஸ் வாங்க சார் போலாம். வாங்க போலாம் சார். ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே உன்னை பார்க்கும் இது சத்யாவோட கடைசி ஆசை. நான் என்னை மறந்தேன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன் அடச்சம் நானும் எல்லாம் சட்டென்று ஒட்டிக் கொண்டது உன்னை தினம் பார்க்கச் சொல்லி ஐயையோ கண்கள் அலறுதே. பிரபு, சத்யா எங்கப்பா? வரத்துக்கு லேட் ஆகும். இந்த திருவிழாவே சத்யானாலதான் சாத்தியமே. எவ்வளவு நேரம் ஆனாலும் சத்யா தான் வந்து கொளுத்தணும். ஆமாண்ணே, அண்ணி வரட்டும். சரி, சத்யா வந்தோன்னு கொளுத்திடலாம். சத்யாக்கா எங்கிருந்தாலும் உடனடியாக சொக்கபானம் கொளுத்தும் நிகழ்ச்சிக்கு கோயில் அருகில் வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இல்ல, சத்யா வரமாட்டேன். நீங்க ஆரம்பிங்க. சத்யாக்கா, சத்யாக்கா, சத்யாக்கா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். சத்யாக்கா வாங்க.
ராகவி, நீ எப்படி? சத்யா, நீங்க இறந்துட்டதா? அது நான் இல்ல. அப்போ இந்த திருவிழால நீங்க பார்த்த சத்யா நான் மட்டும் இல்ல, நித்யாவும் தான். எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் தெரிஞ்சது நித்யாவும் கோயிலுக்கு வந்திருக்கான்னு. நித்யா, நான் கஜேந்திரனும் அவனுங்களோட ஆளுங்களும் திருவிழாவை நாசம் பண்ண ட்ரை பண்ணிருந்தது தடுத்து நின்று அப்ப புவி வந்து. ரியலி ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சத்யா. புரியலையே. அதுலமா நான் அங்க இருந்து இங்க வரதுக்குள்ள எனக்கு முன்னாடி நீ வந்து நிக்கிற பாத்தியா? டியூட்டி பாஸ். அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. இங்க தானே இருந்தோன்னு நினைச்சேன். அந்த நேரத்துல ரொம்ப நேரமா யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. அது கஜேந்திரனோட ஆளுங்க நினைச்சேன். ஆனா அவங்க இல்லைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு. நித்யா, ஏய் நித்யா, என்ன இங்க? அதுவும் இந்த வயசுல நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் உங்க கண்ணிலே படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஏன்? அது வந்து அதுவா, அக்காக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும். வீட்ல ரொம்ப கஷ்டம், வறுமை ஆயிடுச்சு, கடனும் ரொம்ப அதிகமாயிடுச்சா. வீட்ல நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. வேற வழி இல்லாம உங்க மாமா இருக்காருல்ல, ஃபைட் மாஸ்டர், அவர் ஒரு நாள் என்ன வர சொல்லியிருந்தாரு. அவரை பார்த்தேன். சத்யா மாதிரி நீ நடிக்கணும், பண்ண முடியுமான்னு கேட்டாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என்ன எதுக்கு வர சொன்னீங்க? அம்மா, நான் சத்யாவோட மாமா. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? தெரியும் சார், நல்லாவே தெரியும். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன உதவி. நித்யா ரெடியா? ரெடி சார். அதெல்லாம் சரி. இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? போன் பண்ணாலும் எடுக்கல. அதை விடுங்க. நீங்க இப்போ எஸ்ஐ ஆயிட்டீங்க, பிரபு சார் எம்எல்ஏ ஆயிட்டாரு. அதை தெரிஞ்சுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு திருவிழாக்கு வந்தேன். அப்போ நித்யா என்கிட்ட எதையோ மறைக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனா நித்யா என்ன மாதிரியே இருக்கிறதுனால ஒரு ஐடியா வந்துச்சு. கஜேந்திரன் கும்பலை சமாளிக்க நித்யாவை வச்சு ஒரு பிளான் பண்ண. நான் இல்லாத இடத்துல எல்லாம் நித்யாவை இருக்க சொன்னேன். சத்யா, எங்க போன நீ? நாங்களும் பாதி இடத்துல நீ நினைச்சு நித்யாவை பார்த்தோம். அவ முகத்துல ஒரு மாதிரி பயமும் பதட்டமும் இருந்துட்டே இருந்துச்சு. அது ஒரு கட்டத்துல நான் அவகிட்டயே கேட்டேன். ஏன் ஒரு மாதிரி இருற? நான் வந்து என்னாச்சு நித்யா, சொல்லு. அது வந்து என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் வரும்போது மாறின்னு ஒருத்தவங்களை பார்த்தேன். உங்க உசிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி. சரி, எந்த ஆபத்து இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம்.
ஆனா நீ இப்போ வந்ததுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அந்த கஜேந்திர ஆளுங்க இந்த கோயில்ல 3 இடத்துல பாம்பு வச்சிருக்காங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? இரு இரு, பயப்படாத. நான் சொல்றது மட்டும் கேளு. இப்போ அந்த பாம்பு எடுக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நான் இல்லாத இடத்துல நீ அங்க இருந்து என்னோட இடத்த ஃபில் பண்ண முடியுமா? ஏன் சொல்றேன்னா, கஜேந்திர ஆளுங்க ஏதாவது கலவரம் பண்ண நினைச்சாங்கன்னா உன்னை நான் நினைச்சு 10 அடி தள்ளி தான் நிப்பானுங்க. ஓகேவா? சரி சத்யா, நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? வா. ஓ நித்யா, ஒரே ஒரு நிமிஷம், நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ரகுபதி வா. நீங்க போங்க, நான் வந்துடுற. ஒரு ஃபோன் மட்டும் பேசுறேன். ஹலோ நித்யா, நான் வந்துனே இருக்கேன். சத்யா, அந்த கஜேந்திரனையும் ரோஹனையும் என்ன பண்ணீங்க? நான் வந்து சொல்றேன். ஆமா, அங்க திருவிழாலாம் நல்லபடியா தானே போயின்னு இருக்குது. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. சத்யா, நான் மாறி சொன்னதுல ஒரு விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டேன். சப்ரம் கிளம்பும் போது ஒரு சிவப்பு துணி வந்து விழும். அப்புறம் சப்ரம் போகும்போதுதான் உங்களை யாரோ ஷூட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன? சப்ரம் கிளம்புறப்போ சிவப்பு துணியும் விழுந்துச்சு. இப்போ இப்போ சப்ரமும் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க தான் இங்க இல்லையே, அதனால உங்க உயிருக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்லை. சத்யா, நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நித்யா, நான் இங்க இருக்கேன். ஆனா இதே யூனிஃபார்ம்ல நீ அங்க இருக்கியே. ஐயோ நித்யா, நீ உடனே அங்க இருந்து கிளம்பு கிளம்பு கிளம்பு, இப்பவே கிளம்பு. உங்களுக்கு ஒண்ணும் ஆக கூடாது, எனக்கு அது போதும். ஐயோ, நீ தயவு செஞ்சு அங்க இருந்து கிளம்ப. நீ இந்த விஷயத்தை மறைச்சுதான் என்ன அங்க இருந்து அனுப்புனியா? முதல்ல அங்க இருந்து நீ கிளம்பு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்களும் பிரபு சாரும் ஆசை ஆசையா ஒரு குழந்தைய பெத்துக்க போறீங்க. காப்பாத்திட்டு நீ போயிட்டியே நித்யா.
பசங்க தான் நித்யா கொன்னுட்டாங்க அவள் பேபி. ரவுடி பேபி, அவங்களை சும்மா விடவே கூடாது. அம்மா சத்யா, ரவுடி பேபி, அவங்களை என்ன பண்ணலாம்? கொடூரமா சாவணும். அதை நான் செய்யாம விட மாட்டேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு நீதான் காரணம். எனக்கு கிடைச்ச பெருமை, பேர், புகழ் எல்லாமே நீ கொடுத்தது. நீ என் கூட இல்லைனாலும் என் மனசுல நீ எப்பவுமே இருப்ப. உன்னோட அன்பையும் பாசத்தையும் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் நித்யா. அண்ணா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல்னா என்னன்னே தெரியாம இருந்த. இப்போ அண்ணன் போஸ்ட்ல மறுபடியும் எம்எல்ஏ ஆயிருக்கே. எல்லாமே ரவுடி பேபியால தான். அவள் பேபி போலாமா? போலாம் ரவுடி பேபி. வெளிய ஆக்ஷன், அரசியல்னு எவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் வீட்டுக்குள்ள ரொமான்ஸ்க்கு மட்டும் பஞ்சமே இல்ல. சும்மா இரு சௌமியா. ஏய் சௌமி, கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வா. அக்கா கொஞ்சம் பொறுங்கக்கா, கொண்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாடி. ஐயோ, நம்ம நித்யா நீங்க சும்மா தானே இருக்கீங்க,
எதுக்கு சௌமியாத்தைய வேலை வாங்குறீங்க? நீங்களே போய் சுடு தண்ணி போட்டுக்கோங்க. நித்யா பேபி, பெரியவங்ககிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. அமுல் டாடி, சும்மா இருக்கவங்கள வேலை செய்ய சொன்னேன். இது தப்பா? நித்யா பேபி, அப்பா சொன்னா சரின்னு கேட்டுக்கணும். எப்படி பேபி, நீ சும்மா இரு. நித்யா பேபி, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே பேசுங்க. எங்களுக்காகவும் யாருக்காகவும் நீங்க எதையுமே மாத்திக்க கூடாது. சரி அமுல் டாடி. சரி வா வா, நான் போலாமா? அண்ணி, மீனுக்கு யாரும் நீச்சல் அடிக்க சொல்லித்தர தேவையில்லை. அவ உங்க பொண்ணு, அப்படிதான் இருப்பா. சரி மாமா, நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். இவதான் போக்குறேன்னு பார்த்தா பிறந்ததும் அப்படியே இருக்கு. இது வரைக்கும் சத்யா கையால அடி வாங்கணும், இனிமே அவ பொண்ணு கையால அடி வாங்கணும் போல இருக்கு. சித்தி, அது நடக்காது. நீ வேற, அந்த சத்யா கமிஷனர் வேற ஆக போறாளாம். சித்தி, அவ மட்டும் கமிஷனர் ஆயிட்டா அவளை கையில பிடிக்கவே முடியாது. அதை எப்படியாவது நம்ம தடுக்கணும். நீங்க இல்ல, யாரு நினைச்சாலும் இந்த சத்யாவை அழிக்கவே முடியாது.